கபிலனையும் ரித்திகாவையும் எழுப்பி விட்டுட்டு நம்ம ஐலியும் சிவாவையும் உட்கார வச்சு பூஜை நடத்துகிறாங்க நம்மளோட இந்திராணி. பூஜையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பொண்ணோட அப்பா அம்மா வர சொல்கிறாங்க. அவங்க சித்தி முறுக்கிட்டு இருக்க அவங்க அப்பா மட்டும் முன்னாடி வந்து கை வச்சு அந்த பூ இது பண்ணி ஏதோ அந்த சடங்கு மாதிரி பண்ணிட்டு விடுறாரு. அடுத்தது பையனோட அப்பா அம்மா வாங்கன்னு சொல்கிறாங்க. அவன் யார்? அவன் ஒரு அனாதை பையன், அவனுக்கு அப்பா அம்மாலாம் கிடையாது அப்படின்ட்டு அவங்க சித்தி அவங்க அம்மா அவங்க அத்தை ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுக்கு அம்மாலாம் இருக்கிறாங்க, செத்துட்டாங்க, அவங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சால் தானே உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரியறதுக்குன்னு சொல்ல ஒரு மாதிரி சிவா ஆகிடுறாரு. அவங்க அப்பாவை பார்த்து ஃபீல் பண்ணுறாரு. இதை பார்த்து இந்திராணி வந்துட்டு அவனுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு யார் சொன்னது, அவனுக்கு அப்பாவும் இருக்காங்க அம்மாவும் இருக்காங்க, சித்தி சித்தப்பா வாங்க நீங்கள் தான் பண்ணணும், நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், என் மேலே உங்களுக்கு கொஞ்சமாச்சும் வந்துட்டு மரியாதைன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அவனுக்கு அப்பா அம்மாவை ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் உதய பெருமாளும் சரி ஓகேவான்னு சொல்லிட்டு அவங்க பொண்டாட்டியை கூப்பிட்டு அந்த சடங்கை வந்துட்டு பண்ணி கொடுக்குறாரு. சிவா ஒரே சந்தோஷமாயிடுறாங்க. அப்புறம் அவங்க அப்பா காலையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க ஐலி சிவா. அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு அவங்க சித்தியும் அத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு ரித்திகா இவங்க 3 பேரும் சேர்ந்து வந்துட்டு மரியாதையை அந்த வீட்டை விட்டு போயிட்டு நீ என்ன கெட்டு ஒழி அப்படின்னு சொல்லி கோவமாக திட்டுறாங்க. நான் எதுக்காக போகணும், இது இந்திராணி மேடம் வந்துட்டு எங்களை நம்பி இங்கே விட்டுருக்காங்க, இது அவங்களோட வீடு, அவங்க தான் சொல்லணும், நீங்கள் முன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட இது பண்ண மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காதீங்க, நான் ஏன் உங்கள் பேச்சை கேட்கணும், அதெல்லாம் கேட்க முடியாது, நீங்கள் சொன்னால் நான் கேட்கணுமா என்ன அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லிடுறாங்க. இதை கேட்டு ரித்திகாவும் சித்தி எல்லாருமே ஷாக்காகி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே ஐலி வந்துட்டு டேபிள் மேலே இதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. உதய பெருமாள் டிவி பார்த்துட்ருக்காரு. உங்களை கண்டு காணாத மாதிரி இருக்க, எத்தனை நாள் நீங்கள் இப்படி இருக்கீங்க, நானும் பார்த்துறேன்னு ஐலி இது பண்ணுறாங்க. அப்போ டிவியில் நியூஸ் வைக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர்மாவோட கூட்டாளின்னு சொல்லிட்டு ஃபேஸ் மறைச்சி ஒரு ஃபோட்டோ வருது. அது பார்க்க அப்படி கபிலன் மாதிரி தான் இருக்குது. அவர் கண்டுபிடிச்சிடாரு கபிலனாக இருக்குமோன்ட்டு. இதை பார்த்து ஐலி டென்ஷன் ஆகிடுறாங்க. எப்போ கபிலனோட ஃபோட்டோ அதாவது நியூஸ்க்கெல்லாம் போச்சுன்னு யோசிக்கிறாங்க. உடனே டக்கான்ட்டு அவங்க சீனியர் கால் பண்ணுறாரு. உடனே எடுத்துக்கிட்டு தனியாக போகிறாங்க. போயிட்டு சொல்லுங்கள் சார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீ தான் கபிலனை எப்படியாவது நம்ம விசாரணை கூட்டிகிட்டோம்னா, ஏன்னா கபிலன் ஃபோட்டோலாம் வந்துட்டு நியூஸ்லலாம் வந்துடுச்சு, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் சொல்கிறாங்க. சார் நான் இப்போ தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன், எப்படி நான் இது பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரியாதுமா, நீ இது பண்ணலைன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், உங்கள் அம்மாக்கான எதுவுமே கிடைக்காம போயிடும், நீ தயவு செஞ்சு கூட்டிகிட்டு வந்த மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு ஐலி இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக உதய பெருமாளை பார்க்குறாங்க. உடனே அவங்களோட இன்னொரு ஃபோன் எடுத்து உதய பெருமாள் கால் பண்ணாங்க. நாங்கள் போலீஸ்லேருந்து பேசுகிறோம், உங்கள் பையனை விசாரணை கூட்டிகிட்டு வாங்க, எங்ககிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது, வர்மா கிட்ட அவன் கூட்டாளியாக இருக்கிறதுக்கு எல்லாமே இதுவாக இருக்குது, அதனால் நீங்களாக கூட்டிகிட்டு வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முதல்ல அவர் முடியாது, என் பையன் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்க மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்ல இது இவங்க சொன்னோன்னா அமைதியாகிடுறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு இந்திராணி வந்துட்டு லேப்டாப்பில் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க ஆப்போசிட்டாக இது ரிப்போர்ட்டரான அந்த லேடி வந்துட்டு வராங்க கீதா. இந்திராணி பார்த்தோன்னா நீ எதுக்கு இங்கே வந்தான்னு கோவமாக கேட்குறாங்க. வீட்டுக்கு வந்தால் வான்னு சொல்லணும், இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது, உட்காருன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்ல, நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. எப்படியும் கபிலன் ஃபோட்டோ வெளியே வரத்துக்கு அவங்க தான் காரணமாக இருந்தாங்கன்றது எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.